என்ன காமாட்சியக்கா திடுதிப்புன்னு இப்படி லோனை முடிக்கணும்னு சொல்லியிருக்காளுவே? ஆமா சொன்னா எனக்கே தெரியாது. காலையில தான் வசந்தி லோன் எப்படி முடிக்கணும் நான் அவர்கிட்ட ஃபோனை போட்டு கேட்டுட்டேன்னு சொன்னேன். அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு திட்டு வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். ஆமாக்கா எனக்கும் தெரியாது. நானும் சொர்ணாக்கா அக்காவும் தான் இப்போ ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தோம். நேற்று உங்கள் கூட தான் சொர்ணாக்கா வந்திருந்தாங்களாம்ல ரேஷன் கடையில் பொருள் வாங்க. அவியலுக்கு இன்னைக்கு டேட்டுன்னு தான் திருப்பி பற்றி விட்டுட்டாவ அப்படின்னு சொன்னாங்க. அதான் சரி நான் எனக்கு இன்னைக்கு தாக்கா வாங்க சேர்ந்து போயிட்டு வருவோம்னு நான் சொன்னாக்காக்கா. அப்புறம் கீதா 3 பேரும் போயிட்டு வந்தோம். வர்ற வழியில தான் பார்த்து சின்ன பொண்ணு சொன்னா இப்படி லோனை முடிக்கிறாவலாம் வாங்கக்கான்னு. வீட்டில் கொண்டே அவ்வளோ பொருளையும் இறக்கி வச்சுட்டு ஓடி வந்திருக்கோம் அப்படியே. ஆமாம் காலையில் தான் எங்களுக்கும் தெரியும். இப்படிவா ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருந்தோமா அப்போ தான் வசந்தி சொன்னா இப்படி லோனை முடிச்சா 50,000 கொடுக்குறாவலாங்க. எனக்கு ஒரு அவசரம் இருக்குது அப்படின்னு சொன்னான். அவியலுக்கு அவசரம் இருந்தால் அவிய கட்ட வேண்டியது எனக்கு எதுக்கு எல்லாரையும் வைக்க சொல்கிறாவ? இங்கே வைக்க போரு சும்மா இப்படி எல்லாரையும் கிளப்பி விட்டுட்டு கிடக்காத. ஏ வசந்தி நீ பேசுறது ஒரு பொருளுக்கு ஆகுமா வசந்தி? சும்மா இப்படி திடுதுப்புன்னு கொண்டு வந்து லோனை முடிங்கன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? யார் கையில் காசு இருக்கு சொல்லு? ஏங்க ரேஷனில் இப்போ தானே 3000 வாங்கியிருப்பியே அப்புறம் என்ன? ஏமா 3000 வாங்கினா உடனே கொண்டு வந்து லோனுக்கு போட்டுறணுமா என்ன? எங்களுக்கு வேறு செலவுகள் இருக்கும். வெளியில் கொஞ்சம் கொடுக்க வேண்டிய காசு எனக்கே இருக்குது. சரி அதெல்லாம் கொடுத்து முடிச்சிருவோமேன்னு பார்த்தேன். இன்னைக்கு வாங்கிட்டு வந்து இன்னைக்கு சாயங்காலம் கொடுக்குறேங்க நான் அதை நம்பி தான் சொல்லியிருக்கு. நீ என்னென்ன இப்படி திடுதுப்புன்னு லோனை முடிக்கிறேன் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்ற. எக்கா லோனை முடிச்சா தான் 50,000 முழுசாக வரும்ல, அதுலேருந்து எடுத்து கொடுங்களாம். எனக்கு இந்த லோனே வேணாம் வசந்தி. சும்மா லோனை வாங்கிட்டு என்னால் அவர்கிட்ட 10:30 மணிக்கு தெரிய முடியாது அந்த 50,000 ரூபாய. எனக்கெல்லாம் அந்த லோன் வேணாம் பார்த்துக்க. நான் சார் வரவும் சொல்லிட்டு கிளம்பிடுவேன். நான் கட்டுறதுக்காகலாம் வரல. எங்களுக்கு இந்த தடவை லோன் வேணாம் சார், நான் பொறுமையாக ஒவ்வொரு வாரமாக கொடுத்து அடைச்சிக்கிறியே அந்த 3000 ரூபாயும் சொல்லிடுவேன். 3 வாரம் தானே, நான் ஒவ்வொரு வாரமாக கொடுத்து கட்டிக்கிறியே. இந்த வாரத்துக்குரிய காசு தான் கொடுத்தாச்சுல்ல, அடுத்த 3 வாரத்துக்கு தானே நான் அடுத்த வாரம் கொடுத்துக்கிறியா 1000 ரூபா. ஏக்கா ஏங்க எதுக்கு இப்படி பேசுறிய? ஆமாம் வசந்தி, என்னாலையும் கொடுக்க முடியாது. நானும் சாருக்கிட்ட சொல்லிட்டு கிளம்ப போகிறேன். ஆமாம் ரொம்ப திமிரா பேசுறிய. என்னாலையும் கொடுக்க முடியாது. நானும் சாருக்கிட்ட சொல்லிட்டு எங்களுக்கு இந்த தடவை வேணாம் சார், அவியெல்லாம் முடிவெடுத்து உங்கள்கிட்ட பேசியிருக்காவன்னு சொல்லிடுவேன். சின்ன பொண்ணு பாடு சின்ன பொண்ணு. எக்கு ஏங்க இப்படி சொல்லுறிய? பாவம் தானே. எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா சின்ன பொண்ணு? சாயங்காலம் கொடுக்குறேன்னு இந்த காசை நம்பி தான் ஒருத்திட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் மட்டும் கொடுக்கலன்னு அவ்வளோதான் அவன் ஆட்டமாக ஆடிடுவா. அப்படி எவ்வளோக்கா கொடுக்கணும்? 1500 ரூபா கொடுக்கணும் சின்ன பொண்ணு. அது போக வீட்டு செலவுக்கு 1500 ரூபா வச்சுக்கலான்னு பார்த்தேன். பொங்கலுக்கு கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டியது இருக்கு, அதான் சரி வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்தேன். 1500 தானே, நான் தாரேன். அப்படியெல்லாம் ஓ காசு ஒன்று எனக்கு வேணாம் சின்ன பொண்ணு. எக்க விடுங்கக்கு, அவங்க யாருக்கோ காசு கொடுக்கணுமா, அதுக்காக தானே இவ்வளோ தூரம் வந்து கேட்டுட்டு கிடக்காவ. நீ என்ன அவியலுக்கு சப்போட்டா? அவிய காசு வாங்குறோம் இல்லை மொத்தமாக ஒருத்தர்கிட்ட காசு கொடுக்குறோம் அப்படின்னா அவிய ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். ஏன் போன வாரம் வந்து காசு கட்டும்போது சொல்லியிருக்கலாம்ல அடுத்த வாரம் மொத்தமாக வைக்கணும்னு. சரி உடுகிதா, அவங்களுக்கு இப்போ தான் காசு அவசரமாக தேவைப்படுதான், அதனால தான் கட்ட சொன்னாவ. எங்களால் முடியாது சின்ன பொண்ணு, வேணும்னா நீ கட்டு. ஆமாம் என்னாலையும் முடியாது. என்னாலலாம் அவியிட்ட போய் திட்டு வாங்க முடியாது சின்ன பொண்ணு. நான் அவியிட்ட எதுவுமே சொல்லலை. அவிய அந்த 3000 ரூபாய் இன்றைக்கி வாங்கிட்டு வந்துட்டு என்கிட்ட கொடு, எனக்கு கொஞ்சம் செலவு இருக்குது வீட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காவ. நான்லாம் அப்படி எடுத்தேங்க ஒருத்தன் எந்த முடிவும் எடுக்க முடியாது சின்ன பொண்ணு. எங்கள் வீட்டில் உனக்கு தெரிய தானே செய்யும். சாந்தி அக்கா இப்படி சொன்னால் எப்படிக்கு? என்னாலையும் முடியாது சின்ன பொண்ணு, என்னாலையும் முடியாது சின்ன பொண்ணு. போன தடவை நான் 30,000 லோன் எடுத்ததுக்கே அவிய எனக்கு அங்கேருந்து ஃபோனை போட்டு திட்டினாவ, உனக்கு எதுக்கு லோனு காசு இல்லாமையே கிடக்குண்டு. என்னாலலாம் முடியாது சின்ன பொண்ணு. எக்கு அவ எல்லாரும் தான் கட்ட முடியாதுன்னு சொல்கிறாவல்ல, பேசாமல் சாருக்கு ஃபோன் அடிச்சு வர வேணாம்னு சொல்லிடுவோமா? என்ன சின்ன பொண்ணு நீயும் இப்படி பேசுகிற? உனக்கு தெரியதானே செய்யும் என் சூழ்நிலைமை என்னன்னு. நான் இந்த தடவை மட்டும் இந்த லோன் காசை வாங்கலைன்னா எனக்கு இந்த வருஷம் பொங்கலே கிடையாது. அவளுக்கு என்ன பொங்கலே கொண்டாட விட மாட்டாளுவ. எம்மா அவ்வளோவா எவ்வளோவான்னு சொல்லுங்க, நாங்களாச்சும் போய் என்ன ஏதுன்னு பேசுவோம்ல. கொஞ்சம் டைம் வாங்கி கொடுக்குறோம், ஒரு 3 வாரம் சென்று லோன் முடிஞ்சிடும், அப்போ அவங்க காசு வாங்கி கொடுப்பாவன்னு சொல்லுவோம். முடியாது சின்ன பொண்ணு, அவளுவ கேட்க மாட்டாளுவ. ஏன் கேட்க மாட்டாளுவ? எல்லாம் நம்ம ஊருக்காரிகளாக தானே இருப்பாளுவ. அவரோ நம்ம ஊருக்காரியே இல்லை சின்ன பொண்ணு, பக்கத்து ஊருக்காரிய. எவ்வளோ நான் சொல்கிறத கேட்க மாட்டாளுங்க. எக்கு கட்டுங்களேக்கு, எடுத்தா உங்களுக்கு நல்லது தானே. கட்டி தொலைகிறேன் சின்ன பொண்ணு, ஆனால் எனக்கெல்லாம் லோன் வேண்டாம். நான் வேணா மொத்தமாக காசை கொடுத்து முடிச்சு வேணா விடியே. நீ எனக்கு ஒரு 1500 ரூபா தாரேன்னு சொன்னல, அதை மட்டும் கொடு. நான் பக்கத்தில் கொடுக்க வேண்டிய ஒருத்திக்கு கொடுக்கணும். ஏங்க ஒரு 50,000 எடுத்தா நம்ம பூமாரிக்கு ஏதாச்சும் நகை இதை வாங்கலாம்ல. முடியாது சின்ன பொண்ணு, அந்த மனுஷனை வச்சுட்டு நான் காசு எடுத்துட்டு எதுவும் பண்ண முடியாது. அதனால் எனக்கு லோனெல்லாம் வேண்டாம் பார்த்துக்க. எனக்கு நீ ஒரு 1500 ரூபா கொடு, நான் உனக்கு ஒரு 2 வாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து முடிச்சிடியே.
சரிக்கு அப்போ சாருக்கிட்ட சொல்லுவோம் இவைய காசை முடிச்சிட்டாவா நான் லோன் வேண்டாமான்னு. சின்ன பொண்ணு என்ன நாலு முடி? அவிய லோன் வேணான்னு சொன்னா எப்படி சின்ன பொண்ணு? அப்புறம் அவியலுக்காக ஒருத்தரை போய் நான் தேடிட்டு இருக்க முடியுமா இந்நேரத்துல? ஏன் அவைய லோனு தான் கட்டி முடிச்சிடறேன்னு சொல்லியாவல்ல, அப்புறம் என்ன? சின்ன பொண்ணு, ஒரு குழுவில் இத்தனை பேர் இருக்கணும்னு கணக்கு இருக்குல்ல. அவிய பாட்டுக்கு எனக்கு லோன் வேண்டான்னு சொன்னா அப்போ அவியலுக்கு பதிலாக வேற யாராச்சும் சேருங்கன்னு சொல்லுவாவ. நம்ம யாரை போய் இந்நேரத்தில் தேடுறது? ஓ அப்படி ஒன்று இருக்கோ? சரி இருங்க கேட்டு பார்க்குறேன். ஆனாலும் நாலு முடி பிடிச்ச புடியில தாம்மா நிற்கிது. எக்க நீங்கள் லோன் வேண்டாம்னு சொன்னால் உங்களுக்கு பதிலாக யாராச்சும் சேர்க்க சொல்லுவாவல்ல, நாங்கள் என்ன பண்ணியது? அதுக்கு நான் என்ன சின்ன பொண்ணு பண்ண முடியும்? என்னெல்லாம் கட்ட முடியாது. எக்க உங்களுக்கு லோன் பண்ண வேணாம்னா லோன் பைசா வாங்கி என்கிட்ட கொடுங்க. நான் உங்களுக்கு பதிலாக வார வாரம் கட்டிக்கிட்டேன். நாலு முடி அவ்வளோ பைசா எதுக்கு உங்களுக்கு? எனக்கு காசு கூட தான் சின்ன பொண்ணு தேவைப்படுது, அதனால தான் சொன்னேன். என்னக்க அப்படி வேணா எடுத்து கொடுக்குறீங்களா? அப்படியெல்லாம் என்னால் எடுத்து கொடுக்க முடியாது சின்ன பொண்ணு, நானே காசை வாங்கிடுவேன். சரிக்க நாலு முடி சும்மா இருக்க முடியாதா உங்களுக்கு? அந்த பைசாவை வாங்கி என்ன செய்ய போறிய? ஒரு லோனே கட்ட முடியாது வாரம் ஆச்சுன்னா, இல்லவே 2 லோனை கட்ட போறாவளா? 2 லோனை. சரி இருங்க, இனி வைக்க போகிறோம் அந்த அக்காவும் தானே, எப்படியாச்சும் சமாளிப்போம். ஆ சரி சின்ன பொண்ணு. கீதா இப்படி மூஞ்சியை வைக்காத கீதா. கடுப்பா வருது சின்ன பொண்ணு, முன்ன கூடயே சொல்லியிருக்கலாம்ல. இனி அவிய ஃபோன் அடிச்சா என்னைய தான் சின்ன பொண்ணு திட்டுவாவ. நான் எப்படியாக்கும் இப்போ லோன் வாங்கியது? கீதா அவியெல்லாம் நல்லவர் தானே, அதெல்லாம் சொன்னா கேட்டுப்பாவ. நல்லவர் தான் சின்ன பொண்ணு. நான் கொடுக்காத பைசாவா உனக்கு லோன்ல வருது? எதுக்கு இப்படி போட்டு லோன்ல வாங்கிட்டு கிடக்கா? உனக்கு ஏதாச்சும் தேவைன்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானு சொல்லி திட்டுவாவ சின்ன பொண்ணு. நான் என்ன நீயாக்கும் சொல்லி அவட்ட காசை வாங்கியது? சரி என்ன பண்ண? அதான் அந்த அக்கா இவ்வளோ தூரம் சொல்லியாவல்ல, இந்த ஒரு தடவையாக்கும் பண்ணு. அடுத்த தடவை 4 முடி இதே வேலையை பார்த்துச்சுன்னா மூக்குல குத்திடுவோம். சரி அப்ப நானும் வாயில போடியேன்னு சொல்லு. ஆ இது நல்ல பிள்ளைக்கு அழகு. சாந்தி அக்கா என்ன எல்லாரும் லோன் பார்த்தா கட்டுறேன்னு சொல்லிட்டாவ, நீங்க மட்டும்தான் இன்னும் ஒன்றும் சொல்லாம இருக்கீங்க. அதான் எல்லாரும் ஒத்து வந்துட்டாவலே, இனி நான் மட்டும் சொன்னால் என்ன நடக்கவா போகுது? இந்த அக்கா நான் கட்ட மாட்டேன் வேணான்னு சொல்லவும் சரி நம்மளும் வேணான்னு சொல்லிட்டு போகலான்னு பார்த்தேன். இப்போ இவியலும் சரி நான் வாங்குறேன்னு சொல்லிட்டாவ. இனி நானும் கட்டி வாங்க தான் செய்யணும். என்ன செய்ய? அவியிட்ட போன உடனே நான் தான் நிலையா நிற்கணும். சரிக்கா அன்னைக்கிட்ட சொல்லுங்க, இப்படி திடுதப்புன்னு சொல்லிட்டாவ, அதனால கட்ட வேண்டியதா போச்சுங்கன்னு சொல்லுங்க. சரி சின்ன பொண்ணு, அதை நான் பார்த்துக்கிறியேன். சாரி எப்போ வருவாராம்? போனெல்லாம் அடிச்சிட்டேங்க, இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாவ. சரி சின்ன பொண்ணு, அப்போ சீக்கிரம் கட்டிட்டு வீட்டுக்குனாலும் கிளம்புறேன். காலையில் ரேஷன் கடைக்கு வந்தது, இன்னும் வீட்டு பக்கம் போவே இல்லை பார்த்துக்க. வாசலில் அப்படியே பொருளெல்லாம் வச்சுட்டு பிள்ளைகிட்ட சொல்லிட்டு ஓடி வந்திருக்கேன். டக்குன்னு வீட்டுக்கு போகணும். அவ்வளோதாக்க, எந்த வேலையும் இல்லை, பைசா மட்டும் நம்ம கட்டினா போதும். அவர் வந்து காசை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு போய்க்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கையெழுத்து மட்டும் நீங்கள் போட்டு கொடுத்துட்டு கிளம்பிடுங்க. ஆ சரி சின்ன பொண்ணு. எக்க எலும்புங்க, சார் வந்துட்டாவ. என்னம்மா எல்லாரும் லோன் பைசா வச்சாச்சா? ஆ ஆமாம் சார், எல்லாரும் லோன் பைசா வச்சுட்டாவ. சரிம்மா, அப்போ எல்லாரும் இதில் சைனை போடுங்க. போட்டுட்டு மொத்த பைசாவையும் கொண்டு வந்து கொடுங்க. நாளைக்கு காலையில் அங்கே கூப்பிடுவோம், வந்து நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். ஆ சரி சார். தேங்க்யூ சார். சார் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் நம்மளோட சேனலில் ரெகுலராக வீடியோ போட முடியல. இனிமே நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட அன்பும் ஆதரவும் எங்களுக்கு கொடுங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் அமுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.